ஹாய் நண்பா. இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம காட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்ப தான் நம்ம பார்த்து முடிச்சுட்டு வந்தோம். 9:45 காலைல ஷோ. படம் ஒரு 3 மணி நேரம் 3 நிமிஷம்ல. இப்ப தான் நம்ம வீட்டுக்கே வந்தோம். ஸ்ட்ரெயிட்டா நம்ம இப்ப ரிவ்யூ வீடியோ போடுறோம். ஸ்ட்ரெயிட்டா இப்ப நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இவங்க 4 பேர் விஜய், அண்ணா, டாப்ஸா, பிரசாந்த், பிரபுதேவா, லட்சுமணன் 4 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா சேட்ஸ் ஒரு ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட்ல இருக்கிறாங்க. இந்த 4 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிஷினை முடிச்சுட்டு ஓகே இது மிஷினை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அவங்க நார்மலா அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அது விஜயனுக்கு ஒரு பிரச்சனை வருது. விஜயனுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா கேட்டீங்கன்னா அவங்க ஏற்கனவே இந்த பாஸ்ட்ல ஒரு மிஷினை முடிச்சாங்க பாத்தீங்களா. மிஷினை முடிக்கிறப்போ ஒன்று விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த விட்டுட்டு போன ஒரு விஷயம் இவங்க இப்ப பிரசன்ட்ல இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது ஒரு டேஞ்சரை எடுத்துட்டு வருது. இவங்களுக்கு ஒரு ஆபத்தை எடுத்துட்டு வருது. இதுக்கப்புறம் இந்த 4 பேர் எப்படி இது சமாளிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சு, இவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆச்சு, ஃபேமிலி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் இது ஒட்டுமொத்த படத்தோட ஒரு கதையே. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம், எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த விஷயம் கேட்டீங்கன்னா நம்ம ஏஜஸ் என்டர்டைன்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஏஜஸ் ப்ரொடக்ஷன். அவங்களும் சரி, பிபியும் சரி, அவங்க டெக்னிக்கல் டீம்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்தமாரி ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெரிய டஃப். ஏன்னா இதுமாரி நிறைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு, ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு, சிஜி பண்ண வேண்டியது இருக்கு, விஎஃப்எக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு, டிஏஜிங் பண்ண வேண்டியது இருக்கு. அது கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலே அது கண்டிப்பாக ஆடியன்ஸ் என்னடா இது இப்படி எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ரிவ்யூஸ் வந்துடும். அது எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணிட்டு அது எப்படின்னா ஒன்னொன்னா கவனிச்சிருக்காங்க. ஓகே இது ஒரு விஷயம் பண்ணும்போது ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துருக்காங்க. அதனாலதான் அவங்க எந்த அளவுக்கு கவனமா இருந்தாங்க, அந்த டெக்னிக்கல் டீம் எந்த அளவுக்கு கவனமா இருந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் நம்ம ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். ஒரு பிக் ஸ்கிரீன்ல நல்ல ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம் இந்த படத்தை நீங்க பாக்குறப்போ செம்மையா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் டீம் ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்தே ஆகணுங்க. இந்த படத்துக்காக நிறைய ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நான் அர்ச்சனாக்கை பத்தி கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டே தான் இருக்கோம். அன்டில் சிஜி எஃபெக்ட்ஸ் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற வரைக்கும் நாங்க அன்டில் நாங்க ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டே தான் இருந்தாங்க. நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்துச்சு அவங்க மேல. ஓகே கண்டிப்பா அவங்க ஏன்னா அவங்க அவ்வளவு காசு கொடுத்து படம் பண்றாங்க அப்படின்றப்போ கண்டிப்பா அதெல்லாம் பார்க்காம விட மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு புது ஐடியானால ஒரு டிஏஜி மாதிரி தமிழ் சினிமால ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். இப்போ என்னதான் டெக்னாலஜி முன்னேறினாலும் அதுக்கேற்ற பட்ஜெட் வச்சா மட்டும்தான் டிஏஜி ப்ராப்பரா பண்ண முடியும். அதுக்கு காசு செலவழிச்சு அதை டிஏஜிங்க ப்ராப்பரா பண்ணிருக்காங்க. இந்த கதைக்கேற்ற மாதிரி அதையும் பண்ணிருக்காங்க. அந்த கதைக்கும் இந்த டிஏஜிக்கும் சம்மந்தம் இருக்கு. அதை ப்ராப்பரா பண்ணிருக்காங்க. ஏன்னா சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா பசங்க எதுக்கு டிஏஜிங் பண்ணிக்கிட்டு பசங்க இதை அப்படியே விட்டுறலாமே, லைக் இது தளபதி அப்படியே நம்ம லைக் சின்ன வயசு போஸ்டர் மாதிரி விட்டுறலாம், எதுக்கு டிஏஜிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த முன்னுக்கு அந்த ப்ரீவியஸ் போஸ்டரோடையும் சரி, சிங்கிள்ஸ் வரமும் சரி, நிறைய பேர் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கெல்லாம் கரெக்டா ரிப்ளை விபி கொடுத்துருக்காப்புல. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட்ல நிறைய ஒர்க் பண்ணியிருக்காப்புல. எதுக்கு டிஏஜிங் பண்றோம், எதுக்கு இப்படி பண்றோம்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கிரிப்ட்லயே ஒர்க் பண்ணியிருக்காப்புல. அதுதான் ஸ்கிரீன்ல ஃபுல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. இது எனக்கு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நான் இந்த டெக்னிக்கல் டீம் அப்புறம் வெங்க பிரபுக்கும் சரி, நம்ம ஏஜஸ் ப்ரொடக்ஷனும் சரி ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும். அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு படத்து மேல அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்டா இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் டீம் அந்த அளவுக்கு பாடுபட்டிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு படம், ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு படத்தை நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். ரெண்டாவது இதுல டுவல் ரோல் பண்ணியிருக்காங்க விஜய் அண்ணா. ஒன்னு ஃபாதர் கேரக்டர், ஒன்னு பையன் கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. இந்த ஃபாதர் கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே சக்க போடும். அந்த கிளிம்ஸ் வரும்போதே நமக்கு தெரிஞ்சா கன்ஃபார்ம் ஃபாதர் கேரக்டர் எப்பவுமே சக்க போடுன்னு சொல்லிட்டு. பட் இந்த படத்துல நீங்க பாக்குறப்போ அங்கதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே இருக்குது. அப்பா கேரக்டர் எப்பவுமே அவர் நார்மலா எப்பவுமே செம்மையா தான் பண்ணுவார். பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த தளபதி அந்த சின்ன கேரக்டர் பாத்தீங்களா, அந்த யங் தளபதி மகன் கேரக்டர், அது வெறித்தனமா பண்ணிருக்காங்க. அது அந்த டிஏஜிங் ஒண்ணு பண்ணிருக்காங்க. அது சூப்பர். அது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பட் அது அந்த ஒரு கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸா பண்ணணும் பாத்தீங்களா. அதுதாங்க இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட். நீங்க படத்தை பாக்குறப்போ நம்மளுக்கே இந்த கேரக்டர் மேல என்னடா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அது ஒரு தோணிடும். இது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பாய்லரா இருக்கும். பட் இதோட நீங்க ஸ்பாய்லருக்கு அப்புறம் வேணாம்னு சொல்லிட்டு நீங்க நிறுத்திக்கோங்க. அப்பப்போ நம்மளுக்கே இந்த கேரக்டர் பார்த்தா என்னடா பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்க தோணும். அந்த கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா விஜய் மாதிரியே தோணாது. நார்மலான ஒரு கேரக்டர் கூட்டி உட்கார வச்ச மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. நம்ம அது விஜயனே பார்க்க முடியாது. ஒரு கேரக்டர் இந்த படத்துல இருக்குது. இந்த மாதிரிலாம் ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்குது. விஜய் நல்லா பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருப்பாப்புல. ஃபாதர் கேரக்டரும் சரி, அப்புறம் சன் கேரக்டரும் சரி சூப்பரா பண்ணிருக்காங்க. ரெண்டுமே டுவல் ரோல் பண்ணிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க. அது ஏற்ற மாதிரி டிஏஜிங்க கரெக்டா ப்ராப்பரா பண்ணிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இதுதான் டிஏஜிங் தான் மெயின். அதை கரெக்டா பண்ணியிருந்தாங்க. அது ஏன்னா ஸ்பார்க்ஸ் வாங்க வரப்போ டிஏஜிங் மட்டமா இருந்துச்சு. ரொம்ப லைக் லைக் லைக்
பார்க்காமலே வந்துட்டு அப்படியே வந்து விட்டுட்ட மாரி இருந்துச்சு. பட் இதுல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்பார்க் சாங்கும் சரி, நார்மலா வந்து நீங்க வந்துட்டு படத்தோட டிராவல் ஆகுறப்போ வந்துட்டு அந்த டிஐஜிங் வந்து ப்ராப்பராவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு யுவான் வந்துட்டு வெறித்தனமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு அவங்ககிட்ட தப்பா பேசினாரு, யுவான் வந்துட்டு இப்படி அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து அவர தப்பா பேசினாங்களோ, அவருக்கெல்லாம் வந்து செருப்படி குடுத்த மாரி, அவனுங்களுக்கெல்லாம் வந்து செருப்படி குடுத்த மாரி வந்துட்டு மனுஷன் வந்துட்டு படம் ஆரம்பிச்சதுலருந்து முடியிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மனுஷன் வந்து தீயா ஒர்க் பண்ணியிருக்காப்புல. ஸோ ஆர்ஆர் ஒர்க்கா இருக்கட்டும், எல்லாத்தையும் வெறித்தனமா பண்ணியிருக்காப்புல. ஸோ ரீமிக்ஸ் பண்ணியிருக்காப்புல. ஸோ நெறைய இந்த ட்ரெய்லர் கிளிப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரே பிஜிஎம் தான் வந்து டியூன் பண்ணி வந்து போட்டுட்டு இருந்திருக்காப்புல. பட் இதுல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாத்துக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காப்புல. ஒரு சஸ்பென்ஸ் ரிவீல் ஆகுறதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டிருக்காப்புல. அப்புறம் வந்து வில்லன் என்ட்ரி ஆகும்போது வந்துட்டு ஒரு பிஜிஎம், அப்புறம் வந்து ஹீரோ வந்து என்ட்ரி ஆகும்போது ஒரு பிஜிஎம். ஸோ அந்த மாதிரி சம்திங் வந்துட்டு நெறைய நெறைய விஷயம் பார்த்தீங்க வந்துட்டு இந்த ஃபேமிலி வரப்போ அது ஒரு பிஜிஎம் போட்டிருக்காங்கப்புல. ஸோ அப்புறம் லவ் போர்ஷன் வரப்போ அதுக்கேத்த மாரி வந்துட்டு பிஜிஎம் போட்டிருக்காப்புல. ஸோ இது மாரி நெறைய பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா விஷயத்துலயும் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி வந்துட்டு பிஜிஎம் போட்டிருக்காரு. ஸோ எனக்கு இது பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா யாரெல்லாம் வந்து யுவன வந்துட்டு முன்னாடி தப்பா பேசுறாங்களோ, பட் இப்பலாம் வந்துட்டு அவர்கிட்டயே போயிட்டு அவர் மன்னிப்பு கடிதம் குடுக்குறேன். நீங்க வந்து யுவன வந்து நீங்க கூப் பண்ணிட்டீங்க படத்துலன்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு ஃபுல்லா வந்துட்டு ட்விட்டர்ல பார்த்தீங்க வந்துட்டு யுவன் வந்து போட்டு பிரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு மனுஷன் வந்து தீயா வந்து ஒர்க் பண்ணியிருக்காப்புல. ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே நம்ம தளபதி அனிருத் நெறைய கொம்போ பார்த்துட்டோம். ஸோ அவங்க குடுத்த அந்த சாட் பர்சன் வந்துட்டு வேற மாரி. ஸோ பட் இருந்தாலுமே வந்து யுவன் வந்துட்டு அவரோட பெஸ்ட் வந்து எவ்வளோ குடுத்தாலுமே நம்ம வந்து ஸ்டில் வந்துட்டு என்னப்பா இன்னும் குறையாவே இருக்குன்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தனால வந்துட்டு இவர் வந்து பிஜிஎம் வந்துட்டு அதெல்லாம் வந்து ஏத்துக்காம இவர் வேலைய வந்து கரெக்ட்டா பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ யுவன் வந்து இப்ப வந்து நெறைய பேர் பிரைஸ் பண்றாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இவருக்கு அப்புறம் வந்துட்டு வேற என்ன வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு 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 எப்படி சொல்றது? படம் பார்க்கிறப்போ உங்களுக்கு மைனூட்டா தோணும் அப்டின்னா வந்துட்டு, இந்த காஸ்டியூம் டிசைனர் இருக்கா பார்த்தீங்களா? ஸோ அவங்க தாங்க. ஏன்னா படம் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு விஜய் அண்ணா போடுற ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அப்புறம் படத்துல இருக்க சப்போர்ட்டிங் கேரக்டர் அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த காஸ்டியூம்லாம் பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் தான். அதெல்லாம் வந்துட்டு பண்ணணும். அவ்வளோ பெரிய விஷயம் வந்துட்டு எஃபோர்ட் போட்டு பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் ஸ்டில் வந்துட்டு அந்த படத்த வந்து ட்ரீட் பண்ணியிருக்க விதத்துக்கு ஏத்த மாரி வந்துட்டு அந்த காஸ்டியூம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஏத்த மாரி அந்த கலர் கிரேடிங்கும் சரி, இந்த சினிமாட்டோகிராஃபி சித்தார்த் நூனி இருக்காரு பார்த்தீங்களா? ஸோ வந்து படம் ஆரம்பிச்சது முடியிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து அந்த கிறிஸ்டல் கிளியரா இருக்குது. ஸோ அந்த ட்ரெயின் ஃபைட் சீனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக்ல வந்துட்டு ஒரு தரமான ஃபைட் சீன் இருக்கும். ஸோ அதுவா இருக்கட்டும், கிளைமேக்ஸா இருக்கட்டும். ஸோ நெறைய ஃபைட் சீன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மனுஷன் வந்துட்டு ஃபுல்லா இறங்கி வேலை பார்த்துருக்காப்புல. ஸோ நான் வந்துட்டு விஜய் அண்ணாக்காக ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து இறக்கிட்டாப்புல. ஸோ அந்த மாரியான ஒரு வெறித்தனமான ஒரு ஒர்க். ஸோ அது மாரி சொல்றேன் டெக்னிக்கல் டீமும் சரி, அந்த படத்துல நடிக்கிற ஆக்டர் இந்த மோகன் சார் இருக்காங்க. அவரும் இருக்கட்டும், ஸோ ஜெயராம் சார், அப்புறம் வந்துட்டு பிரபுதேவா, அச்சுமாலு, டாப்ஸா பிரசாந்த், ஸ்னேகா, லைலா, ஸோ இது மாரி நெறைய பேரு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து குடுத்துருக்காங்க. எனக்கு இதுதாங்க வேணும். 3 மணி நேரம் படம் எடுத்திருக்காங்க அப்படின்னா வந்துட்டு, சும்மா வந்துட்டு இவங்களுக்குள்ளயே வந்து கதை டிராவல் ஆகாம, எல்லாருக்குமே வந்துட்டு ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ லைலா வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போவாங்க. ஸோ ஸ்னேகா பார்த்தீங்கன்னா, அப்பப்போ நார்மலான ஒரு டீசென்ட்டான ஒரு ரோல் குடுத்துருக்காங்க. மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, மத்த எல்லாருக்கும் கேரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஃபுல்லா வந்துட்டு அவங்கள வச்சு தான் கதை டிராவல் ஆகுறதுனால வந்துட்டு எல்லாமே வந்து ப்ராப்பரா அந்த 3 மணி நேரத்துக்கு வந்து எவ்வளோ வந்து அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் குடுக்க முடியுமோ, அத வந்து கரெக்ட்டா வந்து குடுத்துருக்காப்புல. ஸோ இதுதான் நண்பா எனக்கு பொறுத்தவரைக்கும் இந்த படத்துல வந்து எனக்கு பாசிட்டிவா பட்ட விஷயமே. சரி படத்துல அப்படி என்னதான்ப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் குறையே சொல்ல மாட்டேன். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து குறை சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு மேபி அவங்களோட ஒப்பீனியன். பட் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. பட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அந்த ஒரு லேக் ஃபீல் வந்து கொஞ்சம் இருக்கு. ஏன்னா 3 மணி நேரம் படத்த வந்துட்டு ஃபுல்லா வந்து எங்கேஜிங்கா வந்து எடுக்கவே முடியாது. பட் ஸ்டில் வந்துட்டு அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. ஒரு மைனூட்டான ஒரு லேக் தான். ரொம்ப பெரிய லேக். அந்த செகண்ட் ஹாஃப் போரிங் அடிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு அந்த மாரிலாம் கிடையாது. அந்த செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் வந்து லேக் வந்து இருந்துச்சு. பட் மத்தபடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளைமேக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஒரு லேக் வந்து ஃபீல் இருந்துச்சு. இந்த செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் அந்த லேக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பீக் மூவ்மெண்ட் வந்துரும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சோண்டு ஒரு லேக் இருந்துச்சு. எனக்கு பொறுத்தவரைக்கும் இந்த படத்துல வந்து ஒரு 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 எப்படி சொல்றது? ஒரு மேஜரான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, இது நீங்க உன்னிப்பா நீங்க பார்த்தா மட்டும் தான் வந்துட்டு அந்த ஒரு லேக் உங்களுக்கு தெரியும். அப்படி இல்ல நான் ஃபுல்லா பார்க்க போறேன். ஓகே எனக்கு வந்து இதெல்லாம் தெரியல அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த லேக் கூட ஃபுல்லா வந்து சுத்தமா தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒண்ணு. அப்ப அங்க வந்து சிஜி வந்து விஎஃப்எக்ஸ் வந்து கொஞ்சம் குறைவா கிடைச்ச மாரி குறைவா பார்த்த மாரி ஒரு ஃபீலிங். ஏன்னா அங்கங்க வந்து சிஜி விஎஃப்எக்ஸ் வந்துட்டு இன்னும் நல்லா பெட்டரா பண்ணியிருக்கலாமே. இந்த கிளைமேக்ஸ் சீனா இருக்கட்டும். ஸோ அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ இதுதான் எனக்கு பொறுத்தவரைக்கும் இந்த படத்த பொறுத்தவரைக்கும் நெகட்டிவா பட்ட விஷயம். சரி நீங்களும் இந்த படத்த பார்க்கணும்னா டெஃபினட்டா இந்த படத்த போய் நீங்க தியேட்டர்ல பாருங்க. அது ஒரு ஹோல்சமா ஒரு பேக்கேஜ்டான ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மென்ட் குடுத்துருக்காங்க போல. ஸோ உண்மையாவே வெறித்தனமா இருக்கு படம். சரி இந்த படத்த நீங்க கண்டிப்பா போய் பாருங்க. பை நண்பா.